என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விடுறியே, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியல. இங்க பாத்தியா, எங்க அப்பா போன் எடுத்துட்டு வந்துட்டேன். நாய் கேட்டுச்சான் தலகாணி, போன தூக்குச்சான் களவாணி. நான் ஒன்னும் களவாணி இல்ல, சரிடி திருடி. இங்க பாரு சுத்தி, அத விர்றி என்ன ஒரு போட்டோ எடு. இந்தா சுத்தி. என்னடி வயசான மாதிரி இருக்கு சுத்தி? அந்த போனை வாங்கி 5 வருஷம் ஆகுது. அந்த போனுக்கு தான் வயசாயிடுச்சு. அப்படியா? நான் கூட எனக்கு தான் வயசாயிடுச்சோன்னு பயந்து போயிட்டேன். எப்படிடி ரெண்டு பேரும் இவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்க? தெரியலடா, எங்க டீச்சரும் இத சொல்லிதான் பொறாமையில திட்டிக்கிட்டே இருப்பாங்க. என் புருஷனும் அப்படிதான்டி. இப்ப கூட இவளுக்கு புரியலடா. உன் கொண்டைக்கு என்னடி தடவுற? செண்பகம். என்னடா என்ன பவுடர் அடிக்கிற? செண்பகம் பவுடர் டி. பல்லுக்கு என்ன பேஸ்ட் தேய்க்கிற? செண்பகம் பேஸ்டடா. என்னடி சொல்ற? செண்பகம் என்ன அவ்வளவு பெரிய கம்பெனியா? கம்பெனியா? அது எங்க அக்காடி. குந்தாணி ஓசில மங்களம் பாடிட்டு தான் இங்க வந்து ஒண்ணும் தெரியாம உட்கார்ந்து. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? கொழுந்தியாவும் கோழி பிரியாணியும். உங்களுக்கு பிடிக்காதது? மனைவியும் மாமியாரும். சேரக்கூடாதது? நீயும் உங்க அம்மாவும். சேர்ந்தே இருப்பது? நீயும் நானும். பிரிக்க கூடாதது? என்னையும் என் நண்பர்களையும். பிரிக்க முடியாதது? உன்னையும் டீயையும். மனைவியிடம் சொல்லக்கூடாதது? இது தப்புமா? கணவனிடம் சொல்லக்கூடாதது? இன்னைக்கு உப்புமா. இன்னைக்கு உப்புமா தான் செஞ்சிருக்கேன், வாங்க வந்து சாப்பிடுங்க. ஏண்டி நாடகம் ஏண்டி வைக்கிற நீ? வேற ஏதாச்சும் வைடி, கேட்டி வைடி, நல்ல கருத்துள்ள படமா போட வேண்டியதுல. டேய், நான் நாடகம் தான் பாப்பேன். நான் என்ன பாக்கணும் அதுதான் நீ பாக்கணும். ஏன்னா இது எங்க வீடு. பார்க்க இஷ்டம் தான் பாருன்னு எந்திரிச்சு வெளில போ. போறேன். ஆனா ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் எங்க வீட்லயும் டிவி வாங்குவாங்க. அன்னைக்கு நான் பாப்பேன் பார். நீ என்ன பாப்பன்னு எனக்கு தெரியும். கரெக்டா அடிக்கிறாளே. இதை உள்ள வை. ஏன் ஒரு பொருளை எந்த இடத்துல எடுத்தீங்களோ அந்த இடத்துல உங்களுக்கு வைக்க தெரியாதா? நீ தான் என் பாக்கெட்ல பணம் எடுக்கிற, மறுபடியும் அதே இடத்துல வைக்கிற. சொந்தக்காரன் சுண்ணாம்பு மாதிரி அளவா இருக்கணும். அளவுக்கு மீறினா வாயும் வெந்துரும், வாழ்க்கையும் நொந்துரும். என் குடும்பத்தை நோண்டி பேசுறீங்களே, உங்க குடும்பத்துல ஒரு பிரச்சனை இல்லையா சார்? சொன்னா பெருமைக்கு சொல்றேன் நினைப்பீங்க, சொல்லுங்க. சொன்னா நம்ப மாட்டேங்க சார். சும்மா சொல்லுங்க. எனக்கு கல்யாணம் 8 வருஷம் ஆகுது சார். அடடே, இது வரைக்கும் ஒரே ஒரு சண்டை தான் சார் வந்திருக்கு. ஒரு தடவை தானா? ஆமா சார், அந்த சண்டை என்ன முடியல. ஏண்டி சோகமா இருக்க? நாட்டுக்கோழி சாப்பிடணும் போல இருக்கியா? அதான் நம்ம பண்ணையிலே இருக்க, அடிச்சு ஆக்க வேண்டியதானே. நம்ம பண்ணையில ரேட் ரொம்ப அதிகமா இருக்கியா? பரவாயில்ல, இந்த அறிவாளியால நமக்கு ஆயுள் அதிகமா இருக்கு. அவசரப்பட்டேன். என்ன அவசரப்பட்டீங்க? வாழ்க்கையில ரொம்ப அவசரப்பட்டேன். என்ன ரொம்ப அவசரப்பட்டீங்க? புத்தி உள்ள பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கணும். புத்தி உள்ள பொண்ணா இருந்தா முதல்ல உங்களை கல்யாணமே பண்ணிருக்க மாட்டா. ஆமா, கரெக்ட். என்ன கரெக்ட்? என்னாச்சு இருக்கு? அம்மாவாசை அதான். அம்மா, எனக்கு சுகர் இல்லைன்னு சொல்லிட்டாங்கம்மா. யார் சொன்னா? டாக்டரா நர்ஸா? ரேஷன் கடையிலாமா? என் வாழ்க்கையில ஒரே ஒரு தடவை நட்சத்திர ஜன்னலின் பாட்டு போட்டு விடு என் தெய்வமே. நல்ல வேலை, வீடு கார்லாம் வாங்கி செட்டில் ஆயிடுறேன். அதை விட்டுட்டு தினமா விடுகதையா இந்த வாழ்க்கைன்னு பாட்டு போட்டு விடுறியே, என்ன பார்த்தா உனக்கு பாவமா தெரியலையா? யானை மாதிரியே இருக்கும், ஆனா சின்னதா இருக்கும். அது என்ன? தெரியலையே, நீயே சொல்லு. யானை குட்டி. இது ஒரு ஜோக்குன்னு சொல்லாதுக்கு போடா. மா, கோழி இருக்கா? இருக்குங்க. கிலோ எவ்வளவு? 650 ரூபா. ஊர்ல 350 தானே போயிட்டு இருக்கு. புத்தாண்டுக்கு அப்புறம் ரேட் ஏறி போச்சு. அது எங்கடி ஏறிச்சு? நீ தானே ஏத்தி இருக்க. சரிப்பா, நான் பக்கத்து பண்ணையில வாங்கிக்கிறேன். அண்ணா, 1 கிலோ கோழி எவ்வளோ? வெறும் 750 ரூபாப்பா. இதுக்கு அங்கேயே பரவாயில்லையே. சரி, 650க்கே கொடுமா. இந்தாங்க. இங்க மட்டும் தாங்க ரேட் கம்மி. ஊர்ல போய் எல்லாத்தையும் சொல்லுங்க. ஆமா, அத சொல்லதானே வந்திருக்கான். சரிப்பா, வரேன். எந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமா தான். எங்க வீட்டுக்காரர் அந்த பண்ணையில தான் சாப்பிடாம உட்கார்ந்துருப்பாரு. வர சொல்லிட்டு போங்க. திருட்டு குடும்பமா? தெரிஞ்சு போச்சா? ஏம்ல, நீ முட்டாள் தானே? என்னது நான் முட்டாளா? நாளா எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா? நீ அறிவாளியா? சரி, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்லு. நீ முட்டாளா அறிவாளியான்னு அவங்களே சொல்லுவாங்க. சரி கேளுங்க, நான் சொல்றேன். 500 கிராம் அரிசி
200 அப்படின்னா அரை கிலோ எவ்வளோ? 500 கிராம் 200 அரை கிலோ 200 600 சொல்லுங்கள்.